ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்து அஃபிஷியலான டே 1 கலெக்ஷன் ரிப்போர்ட்டை அவங்க சைடில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் டீம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் டைம் லைக்கா கூட விடாமுயற்சி மூவிக்கு ரிலீஸ் பண்ணவே இல்லை. இப்போ இவங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் ரிலீஸ் பண்ணி டே 1 தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி 30,09,00,000 தமிழ்நாடோட டே 1 கலெக்ஷன் அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும் அவங்க சைடில் இவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறத. ஸோ இது இல்லாமல் ஓவர்சீஸில் ஒரு 48 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. இது அன்அஃபிஷியல் நியூஸாக பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்தியாவில் இருக்கிற அதர் ஸ்டேட்ஸு ஓவரால் இந்தியா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றத மைத்ரி மூவி மேக்கர் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததும் நம்ம சேனலில் திரும்ப போஸ்ட் பண்ணுறோம். குட் பேட் அக்லி படத்தோட கேமியா ரோல் ப்ளே பண்ண சிம்ரன் அவங்க தான் இப்போ ட்விட்டரில் ஹையஸ்ட் டாக்கில் இருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான கேமியா ரோல் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த குட் பேட் அக்லி படத்தை பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். டே 2 இன்றைக்குமே ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது மக்கள் மத்தியில்.